இப்பொழுது விற்பனையில் ஜன்னல், சமூகத்தின் சாளரம், மாதம் இருமுறை வெளிவரும் குடும்ப இதழ். இந்தியாவும் பாகிஸ்தானும் பகை நாடு அப்படிதான் இருக்குது. உணர்வு அளவில் அறிவார்ந்த மக்கள் இங்க கூடியிருக்கிறீங்க, இளைய தலைமுறை பிள்ளைகள். இந்தியா எந்த நாட்டோடும் பகை நாடாக உலகத்தில் இருந்திருக்கலாம், பாகிஸ்தானோட இருக்கலாமா என்று நீங்க தான் சிந்திச்சு பார்க்கணும். பாகிஸ்தானும் இந்தியாவோடு பகை நாடாக இருக்கலாமா சொல்லுங்க. ஒரு தாய் நிலத்தில் வளர்ந்து விளைந்த பிள்ளைகள் நாம் இன்றைக்கு போய் நிற்கிற போது எந்த நாடு பகை நாடா இருந்தாலும் பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா இந்த மூன்று நாடும் ஒரே உணர்வுள்ள தாய் நாடுகளாக ஒற்றுமையாக இருந்திருக்கணும். எப்படி இருக்கு பாருங்க. இவ்வளவு பகை விளையாட்டுல கூட பாகிஸ்தான் இந்தியா விளையாடும் போது அவ்வளவு வன்மம் இருக்கு, பகை உணர்ச்சி இருக்கு விளையாட்டுல. ஆனால் இந்த நாட்டு மீனவன் எல்லை தாண்டி வந்தால் இதுவரை ஒரு மீனவனையும் பாகிஸ்தான் சுட்டதில்லை. ஆனால் நமக்கு அது பகை நாடு, பகை நாடு. ஆனால் காலங்காலமாக இலங்கையை சொல்கிறது இந்தியா என் நட்பு நாடு என்று. 840 மீனவனை இதுவரை இந்திய கடல் எல்லைக்குள் வைத்து சுட்டிருக்கான் சிங்கள. இதுவரை ஆமா நாங்கள் சுத்தம் என்று திமிரோடு வேற சொல்லும். இதுக்கப்புறம் இந்த நாட்டு தலைவன் வெக்கம் இல்லாம மானங்கட்டு போய் அந்த நாட்டுக்கு போனா இவன் தமிழன் உயிரை எந்த அளவுக்கு மதிக்கிறான் என்பதை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். மலேசியாவில் தமிழனை அடிச்சான், தமிழர்களை அடிக்காதீங்கன்னு நாங்க சொல்றோம். RSS, இந்து முன்னணி, பிஜேபி எல்லாம் இந்துக்களை அடிக்காதீர்கள் என்று போராடிச்சு. ஏன் இந்து அடிச்சவன் இஸ்லாமிய நாடு. ஈழத்துல செத்து விழுந்தவன் 95 பேர், 100க்கு இந்து. ஒருவை வாய் திறக்கல, ஏன் அடிச்சவன் இவன் ஆளு. இந்த நுட்ப அரசியலை நீ புரிந்துக்கணும். நீ மீத்த நீர்காற்றை எடுக்க அனுமதி, நீட்டின் ஆய்வை எடுமதி அது குஜராத்தில் வச்சுக்கோ, மகாராஷ்டிரா பாரதிய ஜனதா ஆளுகிற மாநிலத்தில் வச்சுக்கோ, ஜார்க்கண்ட்ல வச்சுக்கோ, ஹரியானால வச்சுக்கோ, எங்க வேணாலும் வச்சுக்கோ. என் நிலத்தை விட்டு இங்கெல்லாம் பேசணும். ஐயா மோடி வந்துட்டா எல்லாம் கூடி வந்துடும். இருந்ததெல்லாம் ஓடித்தான் போகுது. திட்டம் ஸ்வச்ச பாரத் அப்படின்னா என்ன தெரியுமில்ல? ஸ்வச்ச பாரத் தூய்மை இந்தியா. ஸ்வச்ச பாரத் மிச்ச பாரத் என்ன பண்ணுவீங்க? வித்துருவோம். 5 ஆண்டு கழிச்சு நீ கண்ணு முடிச்சு பாரு, நாட்டுல எதுவும் இருக்காது, பொட்டலா இருக்கும். நீ கேட்ப என்னடா ஒன்னத்தையும் காணாம சொன்னமாடா தூய்மை இந்தியான்னு, கிளீன் இந்தியான்னு. இந்தியாவில் கிளீனா இருக்கிறா ஒண்ணு இருக்கு. உனக்கு என்ன இருக்கும்? உன் நாட்டின் பாதுகாப்புக்கு ராணுவ தடவாளங்களை உற்பத்தி செய்யற அதுல கூட அந்நிய முதலீடு. ஏன்? அவர் நல்லா செய்வார், அவர் நல்லா செய்வார். தொடர்வண்டி ஒண்ணுதான் பொதுத்துறையா இருக்கு, அதுல என்ன தனியார்மயம், எல்லாம் தனியார்மயம். எப்படி இருக்கு? எல்லாமே தனியார் கிட்ட. நீ போராடி பெற்றியே வகுப்பு வாரி பிரதிநிதித்துவம், சமூக நீதி, இடஒதுக்கீடு அது ஒன்னத்துக்கும் பயன்படல. அதை ஒழிக்க முடியல. இந்த வகுப்பு வாரி பிரதிநிதித்துவத்தை பல ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தாழ்நிலையிலிருந்து தாழ்ந்த சமூகங்கள் உயர்வதற்கான அந்த அரிய வாய்ப்பை எப்படா ஒழிப்பதுன்னு முடிவெடுத்தான். பூரா பிரைவேடைசேஷன், எல்லாம் தனியார் மயம் ஓடுறான். இவ்வளவு காளை மாட்டோட கருணை காட்டுற இவர்கள், ஜல்லிக்கட்டை தடை செய்கிற இவர்கள், 3 நாளைக்கு முன்பு கேரளாவில் யானை ஓட்டப்பந்தயம் நடந்ததே, யானை மேல ஏறி ஓடான யானை அதுவா ஓடுமா? வாழை முறுக்காம தார் குச்சி வச்சு குத்தாம ஓடுமா? நாங்க கூட என் பாட்டன் சிவனுக்கு வாகனமா தான் வச்சிருக்கோம். சிவனை வழிபடுக்கு முன்பு நந்தியா வச்சு முன்னாடி வச்சு கும்பிடுறோம். நீ யானைய பிள்ளையாராவே பாக்குறிய, அந்த பிள்ளையார ரோட்ல ஓட விடுறானே அதை ஏற்கிறியா? அது வதை இல்லையா? அதையும் ஒருத்தன் வாய் திறந்து பேசல. நீ பேசித்தான் பாரு, யானை பந்தயத்தை தடை செய்வோம் என்று சொல்லி பாரு. அப்ப நீ நல்ல உயிர் நேயவாதி, எல்லா உயிர்களையும் நேசிக்கிறவன். பசு வதைக்காத, காளையை வதைக்காத, யானை என்ன வேணாலும் பண்ணிக்க, பிச்சை கூட எடுக்க விடு. அவனுக்கு கேட்க ஆள் இருக்கு, எங்க சொல்லி பாரு, கொண்டு வரும் உன்னை மலையாளி, தொலைச்சு வருவான். அன்னைக்கு பாரதிய ஜனதா ஆட்சிக்கு வரும் முன்னாடி சொன்ன, நாங்கள் வந்தால் கருப்பு பணத்தை எடுப்போம் என்று சொல்லுது. இப்ப சொல்லுது பட்ஜெட்ல, நாங்கள் கருப்பு பணத்தை தடுப்போம் என்று சொல்லுது. அடுத்த பட்ஜெட்ல கருப்பு பணத்தை கொடுப்போம் என்று கூட சொல்லுது. என்னடா நீங்க வந்து கருப்பு பணத்தை எல்லாம் எடுப்போம், நீங்க இப்ப என்னடா தடுப்போங்கிறீங்க? அவ்வளவுதான் முடியுங்கிறாங்க. அப்ப எப்படி இருக்கு? 2022 எல்லோருக்கும் வீடு. அவனே ஒத்துக்கிறான், பலவே வீடு இல்லாம இருக்காங்க. இந்த 67 ஆண்டுகளா புடிங்கிட்டு இருந்தீங்களா எல்லாரும்? சுதந்திர இந்தியாவில் சோத்துக்கு வழி இல்லாம கிடக்கிறவனே 40 கோடி மக்கள். சோத்துக்கு வழி இல்லாம நடுச்சாலையில படுத்து கிடக்கிற பல கோடி மக்கள், தெருவிட மலம் கழிக்கிற பல கோடி மக்கள். இதுல வளர்ற இந்தியாங்கிற டெவலப் ஆகுது. என்னடா டெவலப்? எது டெவலப்? எது டெவலப்? பிறக்கிற பிள்ளைக்கு சேனை தொட்டு வைக்கும் போது
அந்த சீனி தண்ணியை தொட்டு வைக்கும்போது காங்கிரஸ் தமிழனின் வரலாற்று எதிரி, பாரதிய ஜனதா பரம்பரை எதிரி, சிங்கரன் பழிவாங்க வேண்டிய எதிரி, அப்படி சொல்லி சொல்லி 3 தொட்டு சொட்டு சொட்டா வைக்கணும். இப்பொழுது விற்பனையில் ஜன்னல், சமூகத்தின் சாளரம், மாதம் 2 முறை வெளிவரும் குடும்ப இதழ்.